ஈவினிங் நின்று போன் பேசிக்கிட்டு இருக்கான். கார்ல பேப்பர்ல எழுதிட்டு வந்து ரூட்டு கேட்கறதுக்கு வந்த மாதிரி வந்து நின்று கதவை திறந்து 3 பேர் சரசரன்னு வெட்டிட்டு போறாங்க. இது ஆம்ஸ்ட்ராங்குக்கு நடந்தது இல்ல, அப்படியே நடந்திருக்கு இந்த பையன் வீட்டு வாசல்ல. தாவேகா நிர்வாகி தான் கூலிப்படையை வச்சு செஞ்சான், அதுவும் தன்னுடைய மகளுடைய காதலுக்கு எதிராக இந்த வேலையை செஞ்சான் அப்படிங்கிறது அப்பட்டமா ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அப்படி என்றால் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்னியரசு அவர்கள் அந்த சம்பவத்துக்கு போயிருக்கணுமா, போயிருக்க கூடாதா? ஒரே சாதிக்குள்ள வந்து காதலிச்சுட்டாங்க அப்படின்னா அதை கொல்லும் போது அது ஆணவ படுகொலையில பொருந்தாது, ஜஸ்ட் மர்டர். ஆனா இப்ப கௌசல்யா சங்கர் விவகாரத்துல வந்து சங்கருக்கு பதிலா கௌசல்யா இறந்திருக்காங்க அப்படின்னா அது ஆணவ படுகொலையில வரக்கூடாது. ஒரே சாதியில தானப்பா வெட்டியிருக்காரு. இந்த ஏழுமலை என்கிற நபரே கூலிப்படையை ஏறி கொள்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா இவனோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்றது போகணும்ல. ஈஸியா பெயிலபிள் அஃபென்ஸ்ல வெளியில வர்ற மாதிரியான செக்ஷனை போட்டு 10 நாள் கழிச்சு வெளியில வந்துட்டு ஏழுமலை தலைமையில ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி புஷ்டி ஆனந்த் வந்து அந்த ஏரியால தண்ணி தொட்டி திறந்து வைக்கிறது, ஆட்டோ திறந்து வைக்கிறது ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த பையன் வீடு காலம் முழுக்க அந்த பகுதியில பயத்திலேயே வாழ்ந்து சாகணும், இல்லைன்னா ஊரை விட்டு ஓடணும். காதலிச்சது தப்பாடா? தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்னைக்கு காலையில ட்விட்டரை ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு செய்தி புதிய தலைமுறையில வந்திருந்தது. OMR சாலையில 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திரண்டு. அதுல புதிய தலைமுறையில நீங்க எப்படி அதிர்ச்சி அடைஞ்சீங்க? அவங்க அதிர்ச்சி, அவங்க வந்து ஆடியன்ஸினுடைய உளவியல யோசிச்சு செய்தி போடுறவங்க. நம்மளை யாரு பாக்குறாங்க, நம்ம யாருக்கு எப்படி, ஏன்னா பாக்குறவங்களுக்கு மாரடைப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து அந்த ஆசிரியருக்கு வந்து ரொம்ப 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 இது இருக்கு, கவனம் இருக்கு. உத்தியோகம் பார்க்க முடியுமா பாவம் இந்த மாதிரி சென்சிட்டிவான மேட்டரை போடும்போது பேலன்ஸா போடணும்னு நினைச்சாங்களா இல்ல ஒன் சைடடா போடணும்னு நினைச்சாங்களான்னு தெரியல. அப்படியான ஒரு செய்தியாக இருந்தது. 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஏதோ சாலை மறியல், கூலிப்படையை ஏவி ஒரு நபர் கொல்லப்பட்டிருந்தார் அப்படின்னு உடனே வழக்கமா கோஷ்டி மோதல், கூலிப்படையை வச்சு கொல்றவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அந்த செய்தி என்னவோ அப்படின்னு நினைச்சு கடந்து போயிட்டேன். அப்புறமேட்டுக்க வெவ்வேறு நியூஸ் சேனல்ஸ்ல நண்பர்களுடைய ட்விட்டர் ஐடிஸ் இது எல்லாத்தையும் பார்த்த உடனேதான் பதறிடுச்சு மனசு. அது ஒரு சாதிய ஆணவ படுகொலை. பெண்ணை பெற்றவர் அவர் வந்து கூலிப்படையை வச்சு தான் மகள் காதலித்த ஒரு நபரையே வெட்டி கொண்டிருக்கிறார். அவர் யாருன்னா தாவேகாவினுடைய தையூர் பகுதியினுடைய நிர்வாகி. இதுல உடனடியா அவரு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கைது செய்யாம எப்படிப்பா இருக்க முடியும்? கண்டிப்பா கைது செய்யணும் அப்படின்னா, ஆமா கண்டிப்பா கைது செய்யணும். கைது செஞ்சுட்டாங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனா அதை செய்தவர் தாவேகா நிர்வாகி அப்படிங்கும் போதுதான் அது இந்த அரசாங்கத்தின் மேலையும் இந்த கட்சியின் மேலையும் வந்து கூடுதல் பொறுப்புகளையும் கூடுதல் பதிலையும் எதிர்பார்க்க வைக்குது. இதுவரை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 9 ஆணவ படுகொலைகள், இது வந்து 10வது ஆணவ படுகொலைன்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்து 100 நாளில் 10 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. இதுவே ஒரு திமுக ஆட்சியில வந்து இப்படி ஏதோ ஒரு நடந்திருந்தது அப்படின்னா கணக்கு பண்ணி 10 நாளைக்கு ஒரு ஆணவ படுகொலை, 10 செகண்டுக்கு எத்தனை வருது அப்படின்ற வகையில எல்லாம் கணக்கு போட்டு பல கணித மேதைகளை பார்த்திருப்போம். இப்போ அந்த கணித மேதைகள் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. அங்க ஏற்கனவே மலேசியா ஸ்டூடெண்ட் விவகாரத்திலே வந்து இந்த மேதாவிகளினுடைய யோக்கியதை என்ன அப்படின்றத மக்கள் பார்த்திருப்பாங்க. இப்போ இந்த படுகொலை பச்சையா வந்து இது வந்து ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது. ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் இயற்ற சொல்லி அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சட்டப்பேரவையில தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாரு. நிச்சயம் அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு. எப்ப நிறைவேற்றப்படும்? இவர்கள் சட்டத்தை ஆலோசிப்பதற்கு இவர்களுக்கு வக்கீல்ன்றதுனால விஷயத்திலயுமே ஒரு குழப்படி இருக்கு. இப்போ ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னும் பட்சத்தில் அது மிகப்பெரிய அளவிற்கு ஆகஸ்ட் அந்த துறையின் 16ஆம் தேதி நடந்திருக்கு. இன்னைக்கு தேதி 22. நேத்து நைட்டு தான் இது தெரிய வருது வெளியே. ஆமா, அந்த மாணவர் இறந்ததற்கு பிறகு இது ஒரு செய்தியாக மாற்றப்படுகிறது. அந்த பையன் வந்து வெட்டப்பட்டது ஆகஸ்ட் 16ஆம் தேதி. உயிருக்கு போராடி அந்த பையன் குத்துயிரும் கொலையுருமாக இருந்த வீடியோவை எடிட்டர் வாசு போடுவாரு, பாருங்க.
அப்படி இருந்த ஒரு சூழல், அந்த அந்த என்டையர் ஏரியாவே பத்திக்கிட்டு எரியுது. வயசு பசங்க அத்தனை பேர் அங்க வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல அந்த பையனை பார்க்கணும்னு வந்து நிக்கிறாங்க. அந்த ஏரியாவுல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு தாவேகா நிர்வாகி தான் கூலிப்படைய வச்சு செஞ்சான். அதுவும் தன்னுடைய மகளுடைய காதலுக்கு எதிராக இந்த வேலையை செஞ்சான் அப்படிங்கிறது அப்பட்டமா ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஆகஸ்ட் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி ஏதாவது ஒரு நாள் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்னியரசு அவர்கள் அந்த சம்பவத்திற்கு போயிருக்கணுமா, போயிருக்க கூடாதா? அப்ப அந்த பேர் வந்து கேள்விக்குள்ளாகுதுல. அந்த துறையினுடைய பேர் வந்து சமூக நீதி அப்படின்னு சொல்லும் போது அது கேள்விக்குள்ளாகுதுல்ல. இப்போ பெரியார் சொன்னது போலதான் இது இல்ல அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வேற எடுத்துட்டு போறாங்கல்ல. ஒரே சாதிக்காரங்க 2 பேர் வெட்டிக்கிட்டவங்க, அதனால இது ஆணவ படுகொலை வராதுங்கிறாங்க. ஆணவத்துல தானே வெட்டியிருக்கான் உன் அப்பா. அப்ப வந்து ஒரே வீட்டுல வந்து ஒரே சாதிக்குள்ள வந்து காதலிச்சுட்டாங்க அப்படின்னா அதை கொல்லும் போது அது ஆணவ படுகொலையில பொருந்தாது. ஜஸ்ட் மர்டர். ஜஸ்ட் மர்டர்ன்றது வந்து யூசுவல் வழக்கமா ஏற்றுக்கொள்ளப்படுவதா மாறிடுது இல்ல. ஆனா இப்ப கௌசல்யா சங்கர் விவகாரத்துல வந்து சங்கருக்கு பதிலா கௌசல்யா இறந்திருக்காங்க அப்படின்னா அது ஆணவ படுகொலையில வரக்கூடாது. வராதுல்ல. ஏன்னா கௌசல்யா வெட்டினாரு, தாம் பெற்ற பிள்ளைய தானப்பா வெட்டினாரு, ஒரே சாதியில தானப்பா வெட்டியிருக்காரு. இல்ல ஊடகங்கள்லயுமே வந்து காதலன் படுகொலை அப்படின்னு தான் வருதே தவிர ஆணவ படுகொலை அப்படின்னு யாருமே எழுதுறது இல்ல. அத இப்ப இந்த அரசாங்கத்திற்கு இந்த ஆணவ படுகொலை அப்படின்றத இப்ப நம்மளே கூட பேசியிருக்கோம் போன முறை, முன்னாடி திமுக அரசு இருந்த போது. கண்டிப்பா இதை தடுப்பதற்கு தனியான ஒரு வழிமுறை தேவை. ஆனா எது ஆணவம் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்றத குழப்பம் இருக்கு அப்படின்றத எழுச்சி தமிழர் திருமா அதை சொல்லி இருந்தார். நாம் அதை வந்து பேசியிருக்கோம். அதுல வந்து குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சிபிஎம்ஐ சேர்ந்த தோழர்கள் ஒரு புத்தகமே போட்டு மாடல் ஆக்ட் அப்படின்னு போட்டு தோழர் சண்முகம் அவர்கள் அதை வெளியிட்டார்கள். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர் சாந்தி அவர்கள் அதை வெளியிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ஆணவம்னா என்னன்னே தெரியாது, எல்லாமே இவனுங்களுக்கு வந்து கேஷுவலா இருக்கும். அப்ப நம்ம தான் இதை வரையறுத்து சொல்லணுன்றதுக்காக தான் அவங்க வந்து தனியா வந்து அதுக்கான மாடல் ஆக்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்றதுதானே இப்ப மறுபடியும் வருது. இப்ப எவிடன்ஸ் கவிதர் அவர்கள் வந்து அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அவரும் வந்து போய் கொடுத்திருக்கிறாரு. இப்ப எங்க போனாங்க அவங்க எல்லாம்? அவங்க கொடுத்த இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? திராவிடர் கழகம் சார்பில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன பரிசீலித்தது? அதை வந்து நீதிபதி பரிசீலிப்பார். அரசு வந்து அப்ப பொதுவெளியில தானே வெளியிட்டாங்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாடல் ஆக்ட. நான் அதை படிச்சு அதனுடைய அத்தனை பக்கங்களையும் படிச்சு நான் அதை ஃபுல்லா டீட்டெயிலா வீடியோ பேசியிருக்கிறேன். இந்த அரசில் இருப்பவர்கள் அல்லது அமைச்சர் வன்னியரசு போன்றவர்கள் அல்லது செத்தவன் வந்து பிசியாவே இருக்கட்டுங்க, கொல்லப்பட்டவன், அந்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அமைச்சராவது அதை எடுத்து படிச்சாரா? யாராவது அதை எடுத்து படித்திருக்கிறார்களா அப்படின்னா யாருமே படிக்கல. சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. அப்படின்னா எந்த புத்தியின் அடிப்படையில இவர்கள் ஆட்சி நடத்துவாங்க? சென்னையில நடந்திருக்கு, பட்ட பகல்ல ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அத செய்யறவனுங்க பூரா பேருமே தாவேகா காரணங்களா இருக்கிறானுங்க. தாவேகா காரணங்கள் தெரிவிக்கக்கூடியவர்கள் பூராமே தாவேகா காரணங்களா இருக்கிறானுங்களே. அப்ப அந்த அரசு தாவேகா அரசு எப்படி அதற்கான ஆக்ஷன் எடுக்குங்கிறது தானே கேள்வி. இப்ப என்ன செஞ்சினாலும் வெற்றியை அடைவதுதான் நம்முடைய இலக்குன்னு சொல்லிட்டு தான் தேர்தலுக்கு வந்தாரு விஜய். இப்ப தற்கொலைப்படை வந்தானுங்களா இல்லையா? பாரதிதாசனை வந்து மில்டன் பேட்டி எடுத்த உடனே டேய் நீ இவனுக்கு பேட்டி கொடுக்கும் போதே தெரியும்டா அப்படின்னு ஒரு தற்கொலைப்படை தமால் டுமில்னு குதிச்சாங்க இல்ல பாண்டா தலைமையில. இப்ப அந்த தற்கொலைப்படை இதுக்கு வந்திருக்காங்களா இல்லையா? வரமாட்டாங்க. டே தாவேக்காரன் கொல்லும் போதே தெரியும்டா கொல்லப்பட்டவன் அயோக்கியன்னு, அதனால இதெல்லாம் நாங்க பாத்துப்போம்டா அப்படின்றாங்களா இல்லையா? அண்ணனுடைய படை ஜனநாயக படை, அது அந்த படை தான் இதை செஞ்சிருக்குன்னு பேசுவானுங்க. இப்ப வேற ஏதோ உள்நோக்கு இருக்கு, விசாரிங்க. அவன் என்ன பேசுவானுங்கன்றத நான் இப்பயே சொல்றேன். இந்த பையனுடைய குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். பாதாம் பருப்பு பிஸ்தான்னு போட்டு வளர்த்து ஒரு குழந்தைய, ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைய போய் கூலர்ஸும் ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு பிரைவேட் கம்பெனில 10,000க்கு 20,000க்கு வேலை பாக்குறவங்க வந்து லவ் பண்ணுவான்னு பாத்துக்கிட்டு குடுக்கறதுக்கு அவர் என்ன ஏழுமலை என்ன ஒன்னத்துக்கும் இல்லாதவனா? அவர் தாவேகாங்கிற ஒரு ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகி இப்படின்னு பேசுவானுங்க. டே இது மோகன்ஜி வாட அடிக்குதுடா, இது பச்சையான ஒரு சங்கி RSS வாடடா, நீ தாவேகாடா, அம்பேத்கர் பெரியாருன்னு பேசுறவன்டான்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. அண்ணனுடைய ஆட்சியில இதெல்லாம் சர்வ சாதாரணன்னு கடந்து போவாங்க. அரசாங்கம் இப்போ வரைக்கும் அதுக்கு பொறுப்படுத்திட்டு பதில் சொல்றது இல்ல. இப்ப சம்பந்தப்பட்ட இப்ப முதல்ல வந்து நான் கூட சொன்னேன் துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க போல, கைது பண்ணிட்டாங்க போலன்னு. இப்பதானே தெரியுது 16ஆம் தேதி நடந்த வெட்டுனதுக்கு தான் கைது செய்ய மாட்டோம் நாங்க.
செத்து 4 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணா நாங்க கைது செய்வோம், அப்படிதானே? இவர்கள் கைது செய்யப்படுறது அல்லது ஃபர்தரா என்ன பண்ண போறாங்க அப்படின்றது லீகலா என்னவோ அது நடக்கட்டும். இப்ப இதுக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கிட்டுதா இல்லையா? அமைச்சர்கள், அந்த பகுதியை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள், எங்களோடு இருந்த ஒருவர் சாதி ஆணவத்தோடு இருந்திருக்கிறார் அல்லது வர்க்க ஆணவத்தோடு இருந்திருக்கிறார் அல்லது காதலுக்கு எதிரான மனநிலை கொண்டவராக இருந்திருக்கிறார். என்ன காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்தேன் மயிரப்புடுங்கனே அப்படின்றாங்க. இல்ல, சம்பந்தப்பட்டவர் தாவேகா நிர்வாகி தானே. புஷி ஆனந்த் பேர்ல இந்த தாவேகா நிர்வாகி விடுவிக்கப்பட்ட அறிக்கை எதுவும் வந்திருக்கா? அப்ப இந்த மாதிரி ஆணவ படுகொலை பண்றவன எல்லாம் கட்சியை விட்டு நீக்க மாட்டேன், அவன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேன். அவன் கட்சி மீது இருந்துகிட்டே அவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நம்ம ஆதரிக்கலாம். நம்ம கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தரப்புல இருந்து அதை கண்டிக்க மாட்டீங்க, போக மாட்டீங்க, பேச மாட்டீங்க. எப்படி கண்டிக்கிறது? அமைச்சர்களுக்கு தகுதி இருந்தாதானே அமைச்சரால கண்டிக்க முடியும். அமைச்சரே வெட்டுவேன் குத்துவேன்ல ஆடியோ பேசி இருக்கிறாரு. அமைச்சர் இல்ல, அவர் எம்எல்ஏவா? சரி, அங்க இந்த அமைச்சருங்க ஜெகதீஸ்வரி அமைச்சர் தானே. தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் பேலைக்கு அது என்ன நீ பார்த்து இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. ஜெகதீஸ்வரி அந்த அம்மா அதுக்கப்புறம் இப்ப எம்எல்ஏ. கண்டிப்பா தாண்ட மாட்டீங்க சொன்னா நான் வீட்டுல உட்கார வைப்பேன். ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஎஸ்பில இருந்து வீட்டுல உட்கார வைப்பேன். நான் வருவேன் சபரிங்கிறன்னு சரிச்சிருவேனா, வெட்டி சரிச்சிருவேனா, செமிச்சு விட்டு போயிருவேன். இன்னைக்கு நைட்டு தாண்டிவியான்னு பாத்துக்க. எது சொந்த பங்காளிய அண்ணனை இந்த ஆடியோ என்னைக்கு கூப்பிட்டா டிஜிபியே உட்கார்ந்து இருப்பாரு. ஓஹோ, இந்த ஆடியோ என்னைக்கு பேசுனது? இதெல்லாம் நைட் வந்திருக்கு, ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த மாதிரி இந்த தாவேகா நிர்வாகிகளோட ஆடியோவும் இருக்கும், எங்கேயாவது ஒருத்தன்ட்ட வேணா வச்சிருப்பான். இந்த ஏழுமலை என்கிற நபரே கூலிப்படையை ஏறி கொள்ற அளவுக்கு போயிருக்கிறான்னா இவனோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்றது போகணும்ல. ஏங்க, இப்ப இந்த வருஷம் உங்களுக்கு வயசு 30 ஆகுது, எனக்கு வயசு 31 வயசு ஆகுது. 2 பேரும் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கூலிப்படையோட தொடர்பு இருக்கா? எனக்கு ஏதாவது கூலிப்படையோட தொடர்பு இருக்காமா? நீங்களும் கூலிப்படைக்கு மாரடிக்கிற படையாத்தான். பொதுப்பாதையை பக்கத்து வீட்டுக்காரன் ஆக்கிரமிக்கிறேன்னு மிரட்டுறாங்க, அதுக்கே என்ன பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கூலிப்படைய வராங்களாம். அப்ப நம்மளுக்கு ஆக்சஸ் இல்லாத கூலிப்படைங்கிற ஒரு ஃபேக்டரி யாருக்கெல்லாம் ஆக்சஸ் ஆகும்? இது மாதிரியான நெட்வொர்க்கோடு தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு கும்பலுக்கு தானே. அப்ப அவன் ஒரு ஹிஸ்டரி ஷீட்ல தானே இருப்பான், காசு செலவு பண்ணி வெட்டுறது. ஏங்க, வீட்டு வாசல்ல ஒரு 23 வயசு பையன் ஈவினிங் நின்று போன் பேசிக்கிட்டு இருக்கான். கார்ல பேப்பர்ல எழுதிட்டு ரூட்டு கேட்கறதுக்கு வந்த மாதிரி நின்று கதவை திறந்து கொடிய ஆயுதங்களை எடுத்து 3 பேர் சரசரன்னு வெட்டிட்டு போறாங்க. இது ஆம்ஸ்ட்ராங்குக்கு நடந்தது இல்ல? அப்படியே நடந்திருக்கு இந்த பையன் வீட்டு வாசல்ல. நேத்து கூட ஒரு விசிகாரர் ட்விட்டர்ல வம்பளித்தாரு. ஆம்ஸ்ட்ராங் ஸ்விக்கி சொமேட்டோ ட்ரெஸ் போட்டுட்டு வெட்டி சரிச்சப்ப நீ என்னடா பேசுன அப்படின்னு என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அன்னைக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு ஆதரவாக பேசணும். நம்ம யாராவது ஆதரவா பேசினாங்களா? இப்ப நம்பர் பிளேட்டோட இருக்க கார்ல 4 பேர் இறங்கி வெட்டிட்டு போயிருக்கானே, அந்த தோழர் இப்ப களமாடுவாரா? என்ன விஜய் மாதிரி ஆயிட்டோம், சைலண்ட் ஆயிட்டோம். அதான் யதார்த்தமா இருக்கு. இப்போ இது ஆணவ படுகொலையா இல்லையாங்கிற ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு இப்ப பட்டிமன்ற பேச்சாளர் அமைச்சர் ராஜ்மோகன் விவாதம் நடத்திக்கிட்டு இருப்பாரு வீட்டுல உட்காந்து. இதை எப்படி கவுண்டர் பண்ணலாம், இல்ல இது நடக்கவே இல்லைன்னு எதுவும் நீங்க எல்லாம் இது ஆணவத்தால் நடந்தது அல்ல, ஒரு ஆண் பாவத்தால் செய்தது அப்படி வருவாரு. இது ஆணவத்தால் நடக்கவில்லை, ஒரு ஆண் தான் பெற்ற மகளின் அன்பால் நடந்தது இப்படி பேசுவாங்க. ரஞ்சித்து, இந்த ரஞ்சித்து அது என்னது இப்ப சமீபத்துல ஒரு படம் எடுத்தாதீங்க. இவரா ராத்காபாளையம் பசுபதிங்களா? ஆமா ஆமா, ரஞ்சித் தானே அந்த ஆள் பேரு. உங்கள் நண்பன் ரஞ்சித், சீரியல் நடிக்கிற ரஞ்சித். இது குறித்து முழுவதுமாக விசாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்படுவது, அதுக்கு பிறகு ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் இயற்றுவது அப்படிங்கிற இடத்தை நோக்கி தாவேகா நகரணும். ஆனா அதை நோக்கி நகர்வாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. டைவர்ட் பண்றதுக்கு உண்டான பாலிடிக்ஸையும் ஸ்ட்ராட்டஜியும் மட்டுமே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாளைக்கே வேற ஒரு செய்தியா எடுத்துட்டு பேச வச்சு நகருவாங்க. இது குறித்தெல்லாம் பேச வேண்டிய தோழர் இல்லன்னா நைட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணுவாங்க என்னண்டு வேற பக்கம் டைவர்ட் பண்றது. கரெக்ட், அதுதான் வச்சிருக்காங்க அந்த ஐடியா. அந்த ஐடியா முதல்ல பேர் என்ன, சைபர் கிரைம்ல கொடுத்து விசாரிக்கணும். பாஸ்வேர்டு யார் வச்சிருக்கா, எந்த போன்ல இருந்து லாகின் ஆகுது.
இவருக்கு வந்து தெரியாது. இப்ப அரசு சிறப்பு அலுவலரா இருக்கக்கூடியவர் தான், அவருக்கே வந்து ஐடி மேனேஜரு. ஆமா இந்த ஆமா ஐடி எல்லாம் யாரு வச்சிருக்காங்கன்னு தெரியல. பாப்போம். ஆக்சுவலா ஆணவ படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆணவ படுகொலைனா என்னன்னே புரியாத அளவுக்கு சமூகம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கட்சி நிர்வாகிகள் வெட்ட வெளிப்படையாக பட்டாக்கத்தியோடு போய் கூலிப்படையை ஏவி வந்து ஆட்களை அடித்து கொள்ளுதல் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆட்களை வெட்டுவோம், குத்துவோம், சரிப்போம், ஜெயில வச்சு செமிப்போம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எதன் மீதும் வந்து கவனம் வந்து குவிய விடாத வகையில சமூக வலைதளத்தின் மூலமா, ரீல்ஸின் மூலமாக, அவை குறிப்பின் மூலமாக நம்மளை டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாத விவகாரங்களை எல்லாம் சட்டமன்றத்துல பேசி நேத்து வந்து சின்ன குழந்தைங்களை கூட்டு வந்துருக்காங்க. இப்ப சங்கின்றது வந்து ஒண்ணு கெட்ட வார்த்தை கிடையாது. அது வந்து ஆபாசமான பேச்சோ அல்லது அருவருக்கத்தக்க மொழி நடையோ கிடையாது. இவனுக்கு பூரா உதயநிதிக்கு எடுக்கிறானுங்க, பாடம் எடுக்கிறானுங்க. என்னன்னு சங்கின்னு அவர் சொல்லலாமா அப்படின்னு. சங்கின்னு சொன்னா நாங்க சங்கி கிடையாது, நீ சங்கின்னு சொல்லு, அல்லது நீ வேற ஏதாவது பொலிட்டிக்கலா டேர்ம் பண்ணு, அல்லது ஊப்பின்னு தானே திட்டுவ, அப்படி திட்டு. நீ அப்படிதானே திட்டிட்டு போ. ஆமா, இல்லையா நீ கொத்தடிமைன்னு சொல்லுவேல, அத கூட சொல்லு. எப்படி எண்டாவது டே ரெண்டையும் அவை குறிப்புல இருந்து தூக்க போறாரு. ஆனா பாத்ரூம் மேட்டரை பத்தி பேசுறது நாகரிகமா? அப்ப உங்க அண்ணே 3 நாளா கரூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாச கணக்கா ரூம பூட்டிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இது அன்னைக்கு ஸ்டாலின் சட்டமன்றத்துல பேசலாம்ல, பேசி இருந்திருக்கலாம்ல, பேசி ரீல்ஸ போட்டு இருந்திருக்கணும். போட்டிருந்தா ரிசல்ட்டே மாறி இருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டாரு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த ஏழுமலை மீதும் அது ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளும் தோண்ட இன்னும் பல்வேறு விஷயங்கள் வெளியில வரும். ஏன்னா எம்எல்ஏக்களே வந்து கால் பண்ணி மிரட்டுறாங்கன்னா ஏழுமலை மாதிரியான நிர்வாகிகளுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தொடர்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், இவர்களுடனான தொடர்பு எப்படி இருக்கு, அவங்களுக்கு கொடுத்த தைரியத்துல எதுவும் இப்படி பண்ணாரா அப்படிங்கறதெல்லாம் கூட விசாரிக்கப்படணும். ஏன்னா ஓவர் த போன் கால்ல எம்எல்ஏவே ஜட்டியை தூக்கிட்டு வச்சு உன்னைய முறிச்சு அனுப்பிடுவேன்னு சொல்றாரு. ஒரு நாள்ல உன்னைய நைட்டோட நைட்டா காலி பண்ணி செதிலா தூக்கி வீசிடுவேன் அப்படிங்கிறாப்புல, செமிச்சு விட்டு போயிருவேங்கிறாப்புல. அப்படின்னா அந்த பகுதியினுடைய அவரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொஞ்சம் கூடுதல் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. அதனால கூடுதல் கவனத்தோடு இது ஆய்வு மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கிறது, விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையும் கூட. பார்ப்போம். 4 கேள்வி கேட்டதுக்காக முக்தார குண்டாசுல போட்டு இன்னும் உட்கார வச்சிருக்கானுங்க ஜெயில. கேள்விதான் கேட்டாரு அவரு. அவர் கேட்டதுல உனக்கு மாற்று கருத்து கூட இருக்கட்டும், அல்லது அவர் தப்பா கூட பேசியிருக்கட்டும், அவதூறு வழக்கு போடு, கேஸ் அவர் ஃபேஸ் பண்ணட்டும், அல்லது வந்து உரிய பிரிவுகள்ல போடு, அவர் ஃபேஸ் பண்ணட்டும். அது என்ன குண்டாசுல போட்டு வச்சிருக்கிற? இப்ப இவங்க மேல என்ன போட போற? ஆணவ படுகொலை செக்ஷன்ல வராது. ஆணவ படுகொலைக்கு தான் செக்ஷனே கிடையாது. அப்ப அதனுடைய கேஸினுடைய தன்மை வந்து குறையுது இல்ல. சாதாரணமா 4 பேரை விட்டு வெட்டி கொண்டு ஒரு அட்டெம்ப்ட் மர்டர்னு ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும். இப்ப வந்து கொலை வழக்கு அப்படின்னு பதிவு செய்யப்படும். ஈஸியா பெயிலபிள் அஃபென்ஸ்ல வெளியில வர்ற மாதிரியான செக்ஷனை போட்டுட்டு 10 நாள் கழிச்சு வெளியில வந்துட்டு அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருது, கிருஷ்ண ஜெயந்தி வருதா, கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏழுமலை தலைமையில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி புஷ்டி ஆனந்த் வந்து அந்த ஏரியால தண்ணி தொட்டி திறந்து வைக்கிறது, ஆட்டோ திறந்து வைக்கிறது ஃபங்க்ஷன் வைப்பானுங்க. அந்த பையன் வீடு காலம் முழுக்க அந்த பகுதியில பயத்திலேயே வாழ்ந்து சாகணும், இல்லைன்னா ஊரை விட்டு ஓடணும். அவங்க அம்மா குமாரு வீட்டு வேலை பாக்குறாங்க. 2 வீட்டுக்கு பாத்திரம் விளக்குறது அப்படின்னு வீட்டு வேலை பார்த்து அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் ஒரு பிரைவேட் கம்பெனில வயசு பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பிரைவேட் கம்பெனில நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன் காதலிச்சது தப்பாடா? என்னத்த சொல்ல வைங்கள்ட்ட. சரி பாப்போம்.